ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அழகே அழகே சீரியல் நியூ ப்ரோமோ என்னென்னு பார்க்கலாம். ரொம்பவே டென்ஷனாகவே இருக்காங்க. மதி வந்துட்டு எதுக்கு எடுத்தாலும் இவர் ஓவராக நம்ம லைஃப்குள்ளே இன்டர்ஃபியர் ஆகுறாரு, இதை நான் சும்மாவே விட போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமாக இருக்காங்க. அதுக்கப்புறம் செம்மையாக சண்டை போட்டுட்டு வீட்டுக்கு வர்றதுக்காக வராங்க. அப்போது அவங்களோட மாமியார் மாமனார் 2 பேருமே உட்காந்துட்டு இருக்காங்க. வீட்டிலேருந்து வெளியில் போகும்போது வீட்டில் இருக்கிற பெரியவங்க கிட்ட சொல்லிட்டு போக மாட்டியா அப்படின்றாங்க. ஒன்றும் இல்லை, என்னோடய வேலை விஷயமாக தான் வெளியே போயிட்டு வந்தேன், இதுக்கப்புறம் போகும்போது சொல்லிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு நேராக போகிறாங்க. மலர் ஒரு பக்கம் ரொம்பவே டென்ஷனாக இருக்காங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷனாக இருக்காங்க. மதியம் அங்கே போயிட்டு நீ பயங்கரமாக பிரச்சனை பண்ணியா? ஆமாங்க்கா, எனக்கு எதெல்லாம் தப்புன்னு தோணுச்சோ நான் எல்லாமே கேட்டுட்டேன், நான் விடவே இல்லை அப்படின்றாங்க. அதெல்லாம் கேட்ட உடனே ரொம்பவே அப்செட் ஆயிடுறாங்க. மலர் வந்துட்டு நான் ரேவதி அண்ணியை மட்டும் நான் மாட்டி விடவே இல்லை, நீங்கள் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா மதி வந்து ரொம்பவே டென்ஷனாகவே இருக்காங்க. மலர் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரேவதிக்கு என்ன பிரச்சனை வரப்போதோ தெரியல, இவ வேற இவ்வளோ ஆடிட்டு வந்து இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமாகவே இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஒரு பக்கம் தங்கராஜ் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி யோசிச்சுட்டு இருக்காரு. யார் அவளுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது அப்போது திடீர்னு ரேவதியோட ஞாபகம் வருது. ஒரு வேளை இவ சொல்லியிருப்பாளோ, காலேஜ்லேயும் நான் யாருக்கும் தெரியாமல் தான் சொல்லிட்டு வந்தேன், அப்போது அவங்க யாரும் சொல்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, அப்போ ஏதோ ஒரு இடத்துல தப்பு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் வந்து யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இதோட இந்த ப்ரோமோ முடியுது. வரப்போகிற எபிசோடில் என்ன மாதிரி லாட்ஸ் நடக்க போகுது நம்ம பார்க்கலாம்.